கடல் தாண்டி போய் செல்வம் தேடுறது, வியாபாரம் பண்றது நம் தமிழர்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. காலகாலமா இதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்தியால இருந்துட்டு இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா குளோபல் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜூன் 5th 2026 அன்னைக்கு சிஎன்பிசி டிவி 18ல இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாங்க. இன் இந்தியா as of date there are still 12 international mutual funds open for investment for Indian investors. இந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். Here are the list of 12 mutual funds still open for SIP investments. ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஓப்பனா இருக்குங்க ஒரே காரணத்துக்காக நான் போய் என் பணத்தை இதுல இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. இந்த சேனல்ல நம்ம எப்பவும் பண்ற மாதிரி டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறது இந்த 12 ஃபண்ட்ல நான் சூஸ் பண்ண போற 4 ஃபண்ட், ஏன் அந்த 4 ஃபண்டை சூஸ் பண்றேன், பிளஸ் மை ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி. இது எப்படி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சு முடிவெடுக்கலாம். நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சூஸ் பண்ணிருக்கிற 4 ஃபண்ட் Edelweiss US Technology, Edelweiss Europe, Edelweiss US Value and Edelweiss Emerging Markets. இந்த ஃபண்ட்ஸோட லாஸ்ட் 1 year and 3 years ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு நிஃப்டி 50 அபாரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிட்டர்ன்ஸை மட்டுமே பார்த்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. Let me explain my ideal overall portfolio first. என்னோட ideal investment portfolio is 50% in Indian equities, 20% in global equities, 15% in arbitrage or public provident fund, and 15% in gold. Now, why 20% in global equities? இந்தியாவிலே தான் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, எதுக்கு மற்ற கண்ட்ரியில போய் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேலிட் கொஸ்டின். மை ரீசன் ஃபார் இன்வெஸ்டிங் இன் இன்டர்நேஷனல் ஸ்டாக்ஸ் ஆர் 3. ஃபர்ஸ்ட் ரீசன் டைவர்சிஃபிகேஷன். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே யூ செல் டிஷர்ட் வியாபாரம் பண்றீங்க. இப்போதைக்கு நீங்க இந்தியால மட்டும்தான் டிஷர்ட் செல் பண்றீங்க. டுமாரோ யூ கெட் an opportunity to sell in Japan, in US, in Europe. நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லப்பா நான் இந்தியால மட்டுமே வியாபாரம் பண்றேன் போதும்னு சொல்வீங்களா? இல்ல ஐ வாண்ட் டு செல் மை டிஷர்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்வீங்களா? ஐ வில் சே ஐ வாண்ட் டு செல் மை ப்ராடக்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். ஏன்னா இந்தியன் எக்கானமி, இந்தியன் மார்க்கெட்டையே நம்பி இல்லாம மற்ற கண்ட்ரியோட மார்க்கெட்லயும் செல் பண்ணா இந்தியாவில் ஒரு டவுன் டர்ன் ஆச்சுன்னா இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா மற்ற கண்ட்ரியோட மார்க்கெட் என்ன காப்பாற்றும். இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல ஒரு டவுன் டர்ன் ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் என்ன காப்பாற்றும். சிம்பிளா சொல்லணும்னா தட் இஸ் ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன். செகண்ட் ரீசன், பல இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ், பிக் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், லக்ஸுரி குட்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்தியாவில் அவ்வளவா கிடையாது. ஒரு தாய்வான் செமிகண்டக்டர், கூகுள், மெட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்தியாவில் அதுக்கு சான்ஸ் இல்லை. நான் வெளிநாடு போய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மூணாவது ரீசன் ருபி டெப்ரிசியேஷன். வருஷம் யூஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணும்போது ருப்பியோட வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கு. ஆவரேஜா ஆனுவல் 4%ல கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ when I invest in international stocks, அது வந்து USD யூரோல நான் ஹோல்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா ருப்பியோட வேல்யூ கம்மியாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் என்னோட தேர்ட் ரீசன். நான் செலக்ட் பண்ணியிருக்க 4 ஃபண்ட் Edelweiss US Technology, US Value, Europe and Emerging Markets. இந்த 4 ஃபண்ட்லையும் நான் ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணுவேன், 25% in each. To take a step back, என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல 20% is for global stocks. அதாவது 100 rupeesல 20 rupees is for global stocks. அந்த 20 rupeesல ஈக்குவலா டிவைட் பண்ணி 5 rupees in each of the stock. Overall that is the allocation. இந்த 4 ஃபண்ட்லையும்
ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட், குளோபல் எக்ஸ்போஷர். யுஎஸ், சைனா, தைவான், சவுத் கொரியா, பிரான்ஸ், யூகேன்னு வேர்ல்டு வைட் பிக் எக்கானமிஸ் அண்ட் டெவலப்பிங் எக்கானமிஸ், இந்த ரெண்டுலையும் எனக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. செகண்ட், கம்பெனிஸ். இந்த 4 ஃபண்ட்லையும் ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்றதுனால ஐ எம் இன்வெஸ்டிங் இன் ஆல்பபெட், கூகுள், என்விடியா, தைவான் செமிகண்டக்டர், ஏஎஸ்எம்எல் செமிகண்டக்டர், அமேசான், அலிபாபா, டென்சென்ட், வேர்ல்ட்ல உள்ள எல்லா பிக் கம்பெனிஸ்லயும் நான் இன்வெஸ்ட் பண்றேன் by investing in these 4 mutual funds. So that is why I am splitting my investment equally in all these 4 funds. எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் உண்டோ அதே மாதிரி யூஎஸ், யூரோப், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னு எல்லா கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரிஸ்க் உண்டு. இயர் 2022ல ரஷ்யா யூக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆன போது எல்லா கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டும் பயங்கரமா அடி வாங்கிச்சு. அந்த இயர் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ கண்ட்ரீஸ் தட் கேவ் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இந்தியா கேவ் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ். இதே ஃபண்ட்ஸை யூஎஸ் டெக்னாலஜி, யூரோப், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ உங்களால நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை சரிச்சிக்க முடியும்னா மட்டும்தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வேண்டவே வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ், எஃப்டி, பிபிஎஃப்னு பல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிபிஎஃப் பத்தி ஒரு டீடைல்ட் வீடியோ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் கோ வாட்ச் தட். செகண்ட் பாயிண்ட், ஷார்ட் டேர்ம்ல எனக்கு தேவைப்படுற பணம், அதாவது வித்தின் த நெக்ஸ்ட் 5 years எனக்கு தேவைப்படுற பணத்தை நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ நாளைக்கே என்னோட பணம் ஒரு 50% கம்மியாகலாம், 40% கம்மியாகலாம். ஸோ ஒன்லி த அமௌண்ட் ஐ நீட் ஆஃப்டர் 7 years ஆர் ஈவன் 10 years, இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் மை பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபி. ஃபைனல் பாயிண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் கோ ஃபார் த டைரக்ட் பிளான். அதாவது ஈடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெப்சைட் மூலமாவே டைரக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனால உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ், புரோக்கருக்கு பே பண்ற கமிஷன், அதாவது க்ரோ, ஜீரோதா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்க பே பண்ற கமிஷனை அவாய்ட் பண்ணலாம். யூ வில் கெட் ஹையர் ரிட்டர்ன்ஸ். யூஸ்வலி சச் கமிஷன்ஸ் ஆர் அபவுட் 1% per year. இதை நீங்க அவாய்ட் பண்ணலாம் by investing directly with Edelweiss. But this is my suggestion. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, எதர் டு யோர் புரோக்கர் ஆர் டைரக்ட்லி, உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுபடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். I will see you in my next video. Bye bye.